Hello viewers, welcome to Super Brain. Example 4.4 பார்க்கலாம். In a parallelogram, ABCD, P and Q are the points on the line DB such that PD equal to BQ. Show that APCQ is a parallelogram கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க நமக்கு ஒரு parallelogram சொல்லியிருக்காங்க. இப்போ ABCD அப்படின்றது ஒரு parallelogram சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை வந்து நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பியும் கியூவும் வந்து அது பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் டிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டியையும் பியையும் நம்ம ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் இந்த லைன் சொல்லியிருக்காங்க இல்லையா டிபி, இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி அண்ட் கியூ வந்து இந்த லைன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இங்கே பின்ற பாயிண்ட்டும் வந்து கியூன்ற பாயிண்ட்டும் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, பிடியும் பிக்யூவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடியும் இந்த பிக்யூவும் ஈக்குவல், இது எவ்வளோ இருக்கோ இதுவும் அவ்வளோதான் இருக்கும். ஷோ தட் ஏபிசிக்யூ இஸ் எ parallelogram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசிக்யூ வந்து ஒரு parallelogramனு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஜாயின் பண்ணிக்கலாமா? ஸோ இது அதுக்கப்புறம் இது இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிவன்ல பார்த்தீங்கன்னா ஏபிசிடி வந்து ஒரு parallelogram சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் அப்படின்னு போட்டுட்டு ஏபிசிடி இஸ் எ parallelogram அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏபிசிடி வந்து ஒரு parallelogram-ஆக இருந்ததுன்னா அதோடைய டயக்னல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பைசெக்ட் ஈச் அதராக இருக்கும். ஸோ இந்த டயக்னலை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏசியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நமக்கு வந்து பிடி ஜாயின் ஆகி தான் இருக்குது. இப்போ ஏசியை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஏபிசிடி அப்படின்ற இந்த parallelogram மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த டயக்னல்ஸ் எப்படி இருக்கும்னா பைசெக்ட் ஈச் அதராக இருக்கும் ஒரு parallelogramனா. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்னல் வந்து இந்த டயக்னலில் ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். அதே மாதிரி இந்த டயக்னல் வந்து இந்த டயக்னலை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். இது வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவல் ஆஃப்னா என்ன அர்த்தம், ஏஓவும் ஓசியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டிஓவும் ஓபியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ரீசனில் என்ன எழுதிக்கலாம்னா சின்ஸ் டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே கிவனில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, பிடி ஈக்குவல் டு பிக்யூ, அதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. பிடி ஈக்குவல் டு பிக்யூ, இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆடிங் ஈக்குவேஷன் 2 and 3 implies, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுவோம். அப்போ டிஓவையும் பிடியையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ டிஓ பிளஸ் பிடி அப்படின்ட்டு வந்துடும். இங்கே பாருங்க ஓபி பிளஸ் பிக்யூன்னு வரும். ஸோ இப்போ இங்கே பாருங்க டிஓ பிளஸ் பிடினாலும் பிடி பிளஸ் டிஓனாலும் ஒன்று தானே. ஸோ பிடி பிளஸ் டிஓன்னு பாருங்க, இங்கே பாருங்க பிடியையும் இந்த டிஓயையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹோல் லைன் நமக்கு கிடைக்குமா, அதாவது பிஓ அப்படின்ற லைன் கிடைக்குமா. ஸோ இந்த இடத்துல பிஓ அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஓபி பிளஸ் பிக்யூன்னு இருக்கா. இப்போ இங்கே பாருங்க ஓபியையும் பிக்யூவையும் ஆட் பண்ணால் எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் லைன் நமக்கு கிடைக்குமா. அப்போ ஓக்யூன்னு நமக்கு கிடைச்சிருமா, இங்கே ஓக்யூ அப்படின்னு போட்டுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஓவும் ஓக்யூவும் ஈக்குவல் அப்படின்னு தெரியுது. அதாவது இந்த பிக்சரில் பாருங்க பிஓ அப்படின்றது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா ஓக்யூ அப்படின்னா இந்த ஃபுல் டயக்னல் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி ஏஓவும் ஓசியும் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பாருங்க ஏஓவும் ஓசியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னு சொல்லும் போது ஏபிசிக்யூ அப்படின்றத ஒரு parallelogram சொல்ல முடியும். ஏன்னா அதோடைய டயக்னல்ஸ் என்ன, இந்த பைசெக்ட் ஈச் அதரா இருக்குது, ஈக்குவல் ஆஃபா இருக்கு. இப்போ டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதரா இருக்கிறதுனால நம்ம வந்து இது வந்து ஒரு parallelogram சொல்லிக்கலாம். இப்போ என்ன சொல்லணும்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 4 நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 4 implies, ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் எடுத்து எழுதிக்கலாம். ஏஓ ஈக்குவல் டு ஓசி அண்ட் பிஓ ஈக்குவல் டு ஓக்யூன்னு வந்திருக்கு. ஸோ இப்படி வந்ததுனால டயக்னல்ஸ் என்னாச்சு, நமக்கு பைசெக்ட் ஈச் அதராக இருக்குது. அதை நம்ம இங்கே ரீசனில் எழுதிக்கலாம். டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்.
அதனால இந்த ஏபிசிக்யூ வந்து இஸ் a parallelogram அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.